السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இன்றிலிருந்து இந்த இஸ்திக்ஃபாரை ஒவ்வொரு நாளும் குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஒவ்வொரு நாளும் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. அவ்வாறிருந்தும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் தினம் தினம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபாரை செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்திக்ஃபாரின் சிறப்பை பற்றி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அதே போன்று இஸ்திக்ஃபாரின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான், கவலைகளை நீக்குகின்றான். ஏதோ ஒரு விடயத்தை இழந்து நாம் மன அமைதி இல்லாமல் குழம்பி போயிருக்கின்றோம் என்றால் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவான். வாழ்க்கை முழுவதும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்திக்ஃபார் செய்வது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமலாக இந்த இஸ்திக்ஃபார் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த உலகத்திலே சோதனைகளை ஏற்படுத்துவது, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்படுத்துவது எல்லாம் நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக நாம் அந்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை நீக்குவான். அனைத்து விதமான சோதனைகளையும் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக நீக்குவான். நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோம் என்றால் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத இடத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்முடன் கொண்டு வந்து சேர்ப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான இஸ்திக்ஃபார்கள் இருக்கின்றது. அதில் மிகச்சிறந்த இஸ்திக்ஃபார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் ஓதுவதாக கூறிய அந்த இஸ்திக்ஃபார் மிக சிறிய ஒரே ஒரு வார்த்தை, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை அதிகமாக ஓதுவோம், ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.